இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் வார்டு அரசியலில் அதிர்ச்சி. டிட்லிக்கு எதிராக மீண்டும் குற்றவியல் விசாரணை ஆரம்பம். சைவ உணவு கட்டாயமா? சுவிஸ் மக்களிடம் வெடிக்கும் புதிய உணவு சர்ச்சை. SNP அதிரடி முடிவு. சுவிஸ் வட்டி விகிதம் மீண்டும் 0%. பிராங்க் நிலை என்ன? போலீஸ் தடுத்தும் நிற்கவில்லை. எல்லை தாண்டி சென்ற கார். வைரலாகும் பரபரப்பு வீடியோ. ஆம்ப்ளிகான் பிசைக்கிள் பரபரப்பு. தீ விபத்தில் ஆயிரக்கணக்கான பிராங்க் சேதம். விக்கன்பாக் பகுதியில் பரபரப்பு. கார்களை திறந்து பார்த்த நபர் கைது. திருட்டு தடுக்கப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். உங்கள் நிதி தேவைகளுக்கு இப்போது நிம்மதியான தீர்வு. குறைந்த வட்டி வீதத்தில் 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை கடன் பெறலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அது சாத்தியம். சுவிட்சர்லாந்தின் முன்னணி வங்கிகளோடு நேரடி தொடர்பில் செயல்படும் எங்கள் நிறுவனத்தின் மூலம் வேகமான செயல்முறை, நம்பகமான சேவை, மறைமுக கட்டணங்களின்றி உங்களுக்கு ஏற்ற கடன் திட்டங்கள். மேலதிக தகவல்களுக்கு இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள். creditgate.ch. சுவிட்சர்லாந்தின் வார்டு மாகாண அரசியலில் புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மைய கட்சியை சேர்ந்த மாநில கவுன்சிலர் வலேடி டிட்லிக்கு எதிராக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் புதிய குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது. மேலான அறிக்கை தொடர்பாக ஒரு குற்றம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் 2025ஆம் ஆண்டு டில்லி தனது பதவியில் இருந்தபோது முன்னாள் ஊரக நில ஆணைய தலைவருக்கு வழங்கப்பட்ட 2 பதவிக்காலங்கள் தொடர்பாக உருவானது. அதில் ஒன்று இரு தரப்பினருக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் அந்த ஒப்பந்தம் டிட்லிக்கு எதிரான புகாரை திரும்ப பெறுவதுடன் தொடர்புடையதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் புகார்தாரருக்கு பொது நிதியிலிருந்து 10,000 சுவிஸ் பிராங்குகள் வழங்கப்பட்டதாக அறிக்கை கூறுகிறது. ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் குற்றம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை நிராகரிக்க முடியாது என்றும் உண்மையை கண்டறிய விசாரணை அவசியம் என்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. இதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் டிட்லிக்கு எதிரான 2வது குற்றவியல் விசாரணை விரைவில் தொடங்க உள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பதவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் முதல் விசாரணை தொடங்கப்பட்டது. இருப்பினும் 33 வயதான வலேடி டிட்லி தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதில்லை என்றும் தனது பதவிக்காலத்தை முழுமையாக முடிப்பேன் என்றும் தெரிவித்தார். வார்டு மாகாண அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய சர்ச்சையானது அடுத்த கட்டத்தில் எந்த திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் புதிய உணவு முன்னெடுப்பு தொடர்பாக அரசியல் மற்றும் சமூக விவாதம் தீவிரமடைந்துள்ளது. விலங்கு சார்ந்த உணவுப் பொருட்களை குறைத்து தாவர அடிப்படையிலான உணவுகளை ஊக்குவிக்கும் இந்த திட்டத்திற்கு எதிராக வேண்டாம் பிரசாரம் தற்போது தீவிரமாக இடம்பெறுகிறது. எதிர்ப்பாளர்கள் இந்த முன்முயற்சி சுவிஸ் உணவு அமைப்பில் பெரிய மாற்றத்தை கட்டாயப்படுத்தும் என்றும் இது அரசின் தலையீடு மற்றும் கட்டாய சைவ உணவு முறையை நோக்கி செல்லும் என்றும் விமர்சித்துள்ளனர். இந்த திட்டத்தின் நோக்கம் சுவிஸ் விவசாயத்தின் தன்னிறைவு அளவை சுமார் 50%இலிருந்து 70% உயர்த்துவதாக கூறப்படுகிறது. இதற்காக தாவர உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில அரசியல் தலைவர்கள் இந்த மாற்றம் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கலாம் என்றும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கின்றனர். மேலும் உள்நாட்டு விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சுவிஸ் விவசாயிகள் அமைப்பும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த முன்மொழிவு ஏற்கனவே இரு சபைகளிலும் ஆதரவு பெறவில்லை. இப்போது இறுதி முடிவு சுவிஸ் மக்களின் கையில் உள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி இடம்பெறும் வாக்கெடுப்பில் நாட்டின் எதிர்கால உணவுக் கொள்கை எந்த பாதையில் செல்லும் என்பது தீர்மானிக்கப்படும். சுவிஸ் தேசிய வங்கி முக்கிய வட்டி விகிதத்தை தொடர்ந்து 4வது முறையாக 0% வைத்துள்ளது. இந்த முடிவானது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் உலகளாவிய பதற்றங்கள் மூலம் பாதுகாப்பான முதலீடுகளை தேடும் மக்கள் சுவிஸ் பிராங்கை அதிகமாக நாடுவதால் அதன் மதிப்பு வேகமாக உயர்கிறது. இதனை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் நாணய சந்தையில் தலையிட தயாராக இருப்பதாக சுவிஸ் தேசிய வங்கி எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் உள்ளிட்ட சர்வதேச சூழ்நிலைகளினால் எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் பணவீக்கமும் அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் 0.1% இருந்த பணவீக்கம் மே மாதத்தில் 0.6% உயர்ந்தது. இருப்பினும் சுவிஸ் தேசிய வங்கி அடுத்த ஆண்டு பணவீக்கம் சுமார் 0.6% அளவில் இருக்கும் என கணித்துள்ளது. வட்டி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்கும் இந்த முடிவானது பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பிராங்கின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்தால் சுவிஸ் தேசிய வங்கியின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பது முதலீட்டாளர்களின் கவனமாக இருக்கிறது. ஜெர்மனியின் சிங்கனில் நடந்த ஒரு சாலை விபத்தானது போலீசாரை அதிர வைத்த சம்பவமாக மாறியுள்ளது. ஞாயிறு மாலை சுமார் 6:45 அளவில் 44 வயதான ஒருவர் மெர்சிடிஸ் காரை ஓட்டிச் சென்றபடி ஒரு சந்திப்பில் முன்னால் சென்ற காரின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து விசாரிக்க வந்த போலீசாரிடம் அந்த நபர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் அதிகாரிகளின் உத்தரவுகளை கேட்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அவரை கட்டுப்படுத்த மிளகு தெளிப்பை பயன்படுத்தினர். ஆனால் எதிர்பாராத விதமாக அதற்கு பிறகு வந்த நபர் வாகனத்தை இயக்கியுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ காட்சிகளில் அவர் திடீர்
திடீரென காரை வேகமாக இயக்கி அருகில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை மோதியுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பித்துள்ளார். ஆரம்பத்தில் போலீசார் அவரை பின்தொடர்ந்தாலும் மேலும் ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்க துரத்தலை கைவிட்டனர். அந்த நபர் சுவிஸ் எல்லையை கடந்து சென்ற நிலையில் அங்கு எல்லை காவலர்களால் இறுதியாக கைதானார். போலீஸ் தகவலின்படி அந்த நபர் மன உளைச்சலில் இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவ வீடியோவானது சமூக ஊடகங்களில் வைரலாகி போலீசாரின் நடவடிக்கை மற்றும் ஓட்டுநரின் செயல்கள் குறித்து பல்வேறு விவாதங்களை தூண்டியுள்ளது. ஒருபுறம் போலீசாரை சிலர் விமர்சிக்க, மற்றொரு புறம் அந்த நபரின் ஆபத்தான நடவடிக்கையை கேள்வி எழுப்பி வருகின்றனர். துர்கவ் மாகாணம் அம்லிகான் பெசிக் பகுதியில் வியாழக்கிழமை இரவு பரபரப்பான தீ விபத்து ஏற்பட்டது. பெர்க்ஸ்டாக்ஸ் சாலையில் இரவு சுமார் 11 மணியளவில் காடை கொட்டகை ஒன்று தீப்பிடித்து எரிவதை ஒரு வாகன ஓட்டி கவனித்து உடனடியாக தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்ததும் அம்லிகான் பெசிக் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். தீ வேகமாக பரவுவதற்கு முன்பே தீயணைப்பு வீரர்கள் நடவடிக்கை எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் யாருக்கும் காயவில்லை. ஆனால் கட்டிடத்தில் ஏற்பட்ட சேதம் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து துர்கவ் மாகாண காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படும் வரை விசாரணை தொடர்ந்து இடம்பெறும் எனவும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவையான மரக்கறிகள், புதிய மீன் வகைகள் அதிரடி மலிவு விலைகளில் வாங்க வேண்டுமா? உங்கள் நம்பிக்கைக்குரிய தமிழர் கடை AK சூப்பர் மார்க்கெட் GmbH. தினமும் விசேட விலை கழிவுகளோடு தரமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அன்பான சேவை, சிறந்த தரம், அனைத்தும் ஒரே இடத்தில். தூர இடங்களில் இருந்து வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH, மார்டன் ஸ்ட்ராசே 126 பீல். விட்டன்பாக் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் நடந்த கார் திருட்டு முயற்சி போலீசாரின் அதிரடி நடவடிக்கை மூலம் தடுக்கப்பட்டது. ஜூன் 19ஆம் தேதி அதிகாலை சென்ட் காலன் மாகாண காவல்துறையின் ரோந்து குழுவினர் சென்ட் கேலன் ஸ்ட்ராஸ் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஒருவரை கவனித்தனர். அந்த நபர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களின் கதவு கைப்பிடிகளை சோதனை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் தொலைவில் இருந்தவரை கண்காணித்த நிலையில் அவர் ஒரு பூட்டப்படாத காரை திறந்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் பயணி இருக்கையில் அமர்ந்து காருக்குள் இருந்த சாவியை கண்டுபிடித்ததாகவும் ஓட்டுநர் இருக்கைக்கு மாறி என்ஜினை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் போலீசார் விரைந்து செயற்பட்டு கார் திருட்டை தடுத்து அந்த நபரை கைது செய்தனர். கைதானவர் 24 வயதுடைய மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். வாகனம் திருடப்படுவதற்கு முன்பே போலீசார் தலையிட்டதால் பெரிய சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. ஜெனீவாவில் இடம்பெற்ற G7 எதிர்ப்பு போராட்டம் தொடர்பில் அரசியல் சர்ச்சை தீவிரமடைந்துள்ளது. ஞாயிறன்று நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக G7 எதிர்ப்பு கூட்டணி கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது. போராட்டத்தின் முடிவில் 540க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைக்கப்பட்டு கைதானதாகவும் காவல்துறை கண்மூடித்தனமாக செயற்பட்டதாகவும் அந்த கூட்டணி குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து மாகாண அமைச்சர் கேரோலைன் காஸ்ட் மற்றும் தலைமை வழக்கறிஞர் ஆலிவர் ஜோனாட் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என கூட்டணி கோரிக்கை விடுத்தது. மேலும் போராட்டத்தின் போது சில உரைகள் தடுக்கப்பட்டதாகவும் சாதாரண உடையிலிருந்த அதிகாரிகளால் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்தும் அவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். இந்த தாக்குதல் குற்றச்சாட்டு தற்போது காவல்துறையின் உள் விசாரணை பிரிவால் ஆய்வு செய்யப்படுகிறது. சுமார் 600 போராட்டக்காரர்கள் பேரணியை சீர்குலைத்ததாக அவர்கள் கூறிய நிலையில் முழு சம்பவம் குறித்து மறு ஆய்வு இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடந்த இந்த G7 எதிர்ப்பு போராட்டம் தற்போது அரசியல் மற்றும் காவல்துறை விவாதமாக உருவெடுத்துள்ளது. வாலிசலம் பகுதியில் நடந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் 4 பேரை சூரிச் மாகாண காவல்துறையினர் கைது செய்தனர். 46 வயதான ஸ்லோவாக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் திங்களன்று மாலை தனக்கு தெரிந்த 4 வலுக்கட்டாயமாக ஒரு வாகனத்தில் ஏற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. அதன் பின்னர் அந்த நபர் பல மணி நேரம் தனது விருப்பத்துக்கு எதிராக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை அடுத்து விண்டத்தூர் நகர காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். அதிகாலை நேரத்தில் விண்டத்தூரில் உள்ள ஒரு குடியிருப்பில் அந்த நபர் இருப்பது கண்டறியப்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அந்த நேரத்தில் அங்கிருந்த 2 சந்தேக நபர்கள் உடனடியாக கைதாகினர். பின்னர் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் மேலும் 2 கைதாகினர். கைது செய்யப்பட்ட 4 மொண்டினேக்ரோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மேலும் சம்பவத்தின் முழுமையான பின்னணி, கடத்தலுக்கான காரணம் மற்றும் நடந்த சம்பவங்களின் வரிசை குறித்து விசாரணை தொடர்கிறது.
சுவிட்சர்லாந்தின் எரிசக்தி கொள்கையில் முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. புதிய அணுமின் நிலையங்கள் கட்டுவதற்கான தடையை நீக்கும் வகையில் நாடாளுமன்றம் புதிய முடிவை எடுத்துள்ளது. மின்வெட்டை நிறுத்துகின்ற முயற்சிக்கு எதிராக கூட்டாட்சி மன்றம் முன்வைத்த மாற்று திட்டத்திற்கு தேசிய மன்றம் 108 வாக்குகள் ஆதரவாகவும் 87 வாக்குகள் எதிராகவும் அளித்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த முடிவானது 2017 ஆண்டு அணுசக்தியை படிப்படியாக கைவிட சுவிஸ் மக்கள் எடுத்த தீர்மானத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக பார்க்கப்படுகிறது. எரிசக்தி அமைச்சர் ஆல்பர்ட் ரோஸ்டி நீண்டகால மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய அணுசக்தி மீண்டும் ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக யுக்ரைன் போர் உள்ளிட்ட சர்வதேச சூழ்நிலைகள் மூலம் மின்சார பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இந்த முடிவுக்கு பசுமை கட்சிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டன. அவர்கள் ஏற்கனவே பொது வாக்கெடுப்பை அறிவித்துள்ளதால் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை சுவிஸ் மக்கள் எடுக்க உள்ளனர். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தின் எதிர்கால எரிசக்தி பாதையை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாகவும் மாறியுள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamiழ்media.com நாடுங்கள். வணக்கம்.